வேங்கை வயல் குடிநீர் தொட்டில் அசுத்தம் செய்த வழக்கில் 2 ஆண்டுகள் ஆகியும் ஒருவரை கூட கைது செய்ய முடியாதது ஏன் என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வேங்கை வயல் வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. 2 வாரங்களில் தீர்க்கமான முடிவை எட்ட அரசுக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் அவகாசம் கேட்டுள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வேங்கை வயல் குடிநீர் தொட்டில் அசுத்தம் செய்த வழக்கில் 2 ஆண்டுகள் ஆகியும் ஒருவரை கூட கைது செய்ய முடியாதது ஏன் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் இதுகுறித்து 2 வாரங்கள் தீர்க்கமான முடிவை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாக கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியை அசுத்தம் செய்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரிய வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்து வரக்கூடிய சிபிசிஐடி தரப்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதேபோல் மனுதாரர் தரப்பில் கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை எவருமே கைது செய்யப்படவில்லை எனவும் இந்த வழக்கு தொடர்பாக ஜூலை மாதத்திற்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு முனியப்பராஜ் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் உள்ளிட்டோர் ஆஜராகி இதுவரை 389 பேர் சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் குரல் மாதிரிகள் சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சந்தேகத்திற்குரிய 3 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் கடந்து காவல்துறையினரால் ஒருவரை கூட கைது செய்ய முடியாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார்கள். மனிதாபிமானமற்ற இந்த முறையில் இந்த குடிநீர் தொட்டியில் அசுத்தம் செய்த விவகாரம் தொடர்பாக அறிக்கைகளை மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்க முடியாது எனவும் நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் புலன் விசாரணை முன்னேற்ற நிலையில் உள்ளதாகவும் ஆதாரங்கள் கிடைத்ததும் உடனடியாக கைது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் உயர்நீதிமன்றம் நியமித்த நீதிபதி சத்யநாராயண ஆணையம் இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்துள்ளதாகவும் இன்னும் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யவில்லை என்று வழக்கின் விசாரணை முடியும் நிலையில் உள்ளது என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு தொடர்பாக தீர்க்கமான முடிவை எட்ட வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் 2 வாரங்கள் அவகாசம் வழங்கி வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். சாம்குமார். வேங்கை வயல் வழக்கு தொடர்பாக காவல்துறைக்கு 2 வாரம் தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் அவகாசம் வழங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.